தாவேக மாநாடு நடைபெறும் பகுதியில் காலை 10 மணி முதலே 95 டிகிரி அளவிற்கு வெப்பம் பதிவாகியிருக்கும் நிலையில் மதியம் 100 டிகிரி வெயிலை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு மதுரை அடுத்த பாறைப்பத்தி கிராமத்தில் நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் தற்போதே வந்து குவிந்தவனமாக இருக்கிறார்கள். மதியத்திற்கு மேலாக அவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அதை விஜயை காண வேண்டும் என்பதற்காக அந்த ரேம்ப் பகுதியில், அந்த மேடைக்கு அருகிலும் ரேம்ப் பகுதியிலும் ஏராளமான தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். வெயிலின் தாக்கம் காலையிலிருந்தே தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. காலை 10 மணி வாக்கில் 95 டிகிரி என்ற நிலை இருந்த போது தற்போது 100 டிகிரியை எட்டும் சூழலில் இருக்கிறது. பல தொண்டர்கள் நேற்று இரவு முதலே இங்கே குவிந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் காலை உணவு எடுக்காமல் குடிநீரும் சரிவர அருந்தாமல் இருக்கக்கூடிய நிலையில ஏராளமான தொண்டர்கள் பெண்கள் உள்ளிட்டோர் மயக்கம் போட்டு விழக்கூடிய நிலை இருக்கிறது. 5 நிமிடத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் என்ற நிலையில், அதாவது அந்த மாநாட்டு மேடையினுடைய இருபுறமும் தலா 30 முதல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் உள்ளிட்டோர் அந்த முதலுதவி சிகிச்சை அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து வெயிலின் காரணமாக காலை உணவு எடுக்காததன் காரணமாகவும் தொண்டர்கள் மயக்கமடையும் அந்த சூழல்ங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஓயாத ஆம்புலன்ஸ் சத்தம், 5 நிமிடத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் தொடர்ந்து இங்கிருந்து வெளியே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து அந்த அவர்களுக்கான முதலுதவி சிகிச்சை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டு வருகிறது. குடிநீர் ஆங்காங்கே பகுதிகளில் குடிநீர் அவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் ஒரே இடத்துல அருகில் இருந்து விஜயை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரே இடத்தில் அவர்கள் கூடுவதால் கூடுதல் வெப்பம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக மயக்கமடக்கூடிய நிலை, காலையிலிருந்து உணவு எடுத்துக் கொள்ளாமல் இது போன்ற சூழல் காரணமாக அவர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இதன் காரணமாக பலர் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல மாநாட்டிற்கு குழந்தைகள், கர்ப்பிணிகள் வர வேண்டாம் அப்படின்ற அறிவுறுத்தல் ஏற்கனவே இருந்தது. தற்போது குழந்தைகளோடு வந்திருப்பவர்கள் வெளியேற்றப்படுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம் சார். நந்தா, அதாவது மாநாட்டிற்கு, அதாவது கர்ப்பிணிகள், குழந்தைகள் இது போன்று பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் வர வேண்டாம் என விஜய் வேண்டுகோள் விடுத்தார். ஆனாலும் கூட பலர் 10 வயதுக்கும் குறைந்த குழந்தைகள், ஒரு சிலர் கை குழந்தைகளை கூட, 1 வயதிற்கும் குறைவான கை குழந்தைகளையும் கூட இப்பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்து விஜயை காண வேண்டிய ஒரு குழந்தைகளுக்கும் தங்கள் விஜய் குறித்து கூறுவது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அவர்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தான் அவர்களிடம் இருக்கிறது. கை குழந்தையை கொண்டு வந்திருக்கிறோம், பாதிப்பு ஏற்படுகிறது என்ற சிந்தனை இல்லாத சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நிலையில தாவேக நிர்வாகிகள் குழந்தைகளோடு வரக்கூடியவர்களை இப்பகுதியிலிருந்து வெளியேற்றி வருகிறார்கள். இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றினாலும் கூட அவர்கள் முழுமையாக தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத அளவுக்கு சாலையிலும் போக்குவரத்து மிக அதிகமாக காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து, மாநாட்டு பகுதியிலிருந்து அவர்கள் நெரிசல் மிகுந்த பகுதியிலிருந்து வெளியேற்றும் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தற்போதும் கூட மாநாட்டு திடல் பகுதியில ஒரு பெண் மயக்கமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் பொருட்டு ஆம்புலன்ஸ் அங்கே சென்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.